வணக்கம். போஸ்டர்ஸ் எட்கீஸ் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் ராஜலட்சுமி கார்த்திக். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சந்தன மாநகரமான திருப்பத்தூரில் திரும்பிய பக்கமெல்லாம் துர்நாற்றம் வீசுவதாக குற்றச்சாட்டு. சாலையோரங்களில் குப்பைகள் மற்றும் இறைச்சி கழிவுகளை கொட்டும் மர்ம நபர்கள். சரபங்கா ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் சேலத்தில் முழு கொள்ளளவை எட்டிய ஏரிகள். பெரிய ஏரி நிரம்பி உபரி நீர் வெளியேறும் கழுகு பார்வை காட்சிகள். மேட்டூரில் அனல் மின் நிலைய சாம்பலை ஏற்றி செல்லும் லாரிகளால் விபத்துகள் அதிகரிப்பதாக புகார். லாரிகளை சிறைப்பிடித்து பொதுமக்கள் போராட்டம். தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அருகே பரிசலில் பயணிக்க கட்டணம் உயர்வு. பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிப்பு. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் கார்த்திகை தீப திருவிழா கோலாகலம். சிவபாத்தியங்கள் முழங்க நடைபெற்ற சாமியின் வீதி உலா. ராணிப்பேட்டையில் தமிழக அரசு ஒதுக்கிய இடத்தில் 3 வருடங்களாக நடைபெறும் கட்டுமான பணி. வீடு இல்லாமல் டெண்டில் வசிக்கும் பழங்குடியின மக்களின் பிரச்சினையை விளக்கும் இன்றைய செய்தி தொகுப்பு. இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். தமிழ்நாட்டின் சந்தன மாநகர் என அழைக்கப்படும் திருப்பத்தூரில் திரும்பிய பக்கமெல்லாம் துர்நாற்றம் வீசுவதாக புகார் எழுந்துள்ளது. ஆசியாவிலேயே 2வது பெரிய சந்தன கிடங்கு அமைந்துள்ளதால் திருப்பத்தூருக்கு சந்தன மாநகர் என்ற பெயரும் உண்டு. இத்தகைய சிறப்புடைய திருப்பத்தூரில் தற்போது பொது இடங்களில் குப்பைகள் சர்வசாதாரணமாக கொட்டப்படுகின்றன. திருப்பத்தூர் சேலம் நெடுஞ்சாலையோரம் மர்ம நபர்கள் சிலர் குப்பைகளையும் இறைச்சி கழிவுகளையும் கொட்டி செல்கின்றனர். சகித்துக் கொள்ள முடியாத அளவுக்கு துர்நாற்றம் வீசுவதால் நெடுஞ்சாலையில் செல்லும் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் கடும் அவதியடைந்து வருகின்றனர். சுகாதார சீர்கேடு ஏற்படும் சூழல் உருவாகியுள்ளதால் சாலையோரம் கழிவுகள் கொட்டப்படுவதை தடுக்குமாறு மாநகராட்சி ஆணையருக்கு சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தி உள்ளனர். சேலத்தில் சரபங்கா நதியில் ஓடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் பெரிய ஏரி நிரம்பி உபரி நீர் வெளியேறி வருகிறது. பெஞ்சல் புயல் கரையை கடந்த பிறகும் தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் கனமழை கொட்டி தீர்த்தது. சேர்வராயன் மலைப்பகுதியில் பெய்த கனமழையால் ஓமலூர், தாரமங்கலம், எடப்பாடி, சின்னப்பம்பட்டி உள்ளிட்ட இடங்கள் வழியாக பாய்ந்தோடும் சரபங்கா நதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் சேலத்தில் உள்ள ஏராளமான ஏரிகள் முழு கொள்ளளவை எட்டியுள்ளன. இந்நிலையில் எடப்பாடியில் 500 ஏக்கரில் பறந்து விரிந்து காணப்படும் பெரிய ஏரி நிரம்பியுள்ளது. இதையடுத்து ஏரியில் இருந்து உபரி நீர் வெளியேறி வரும் நிலையில் அதன் கழுகு பார்வை காட்சிகள் வெளியாகியுள்ளன. மேட்டூர் அனல் மின் நிலைய சாம்பலை ஏற்றி செல்லும் லாரிகளில் விபத்துகள் அதிகரிப்பதாக கூறி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சேலம் மாவட்டம் மேட்டூரில் அனல் மின் நிலையம் செயல்பட்டு வருகிறது. அங்கு மின்சாரம் தயாரிக்க நிலக்கரியை எரியூட்டும் போது மிஞ்சும் சாம்பல் லாரிகள் மூலம் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இந்த சாம்பல் சிமெண்ட் ஆலைகளுக்கும் செங்கல் சூளைகளுக்கும் கொண்டு செல்லப்படுகிறது. சாம்பலை ஏற்றி செல்லும் லாரிகள் மேட்டூர் எடப்பாடி சாலையின் இரு புறங்களிலும் நிறுத்தி வைக்கப்படுவதால் அப்பகுதியில் விபத்துகள் அதிகரிப்பதாக சொல்லப்படுகிறது.
இந்நிலையில் சாம்பல் லோட் ஏற்றி சென்ற லாரி இருசக்கர வாகனத்தின் மீது மோதி விபத்து ஏற்பட்டுள்ளது. அதில் கோபாலகிருஷ்ணன் என்பவர் படுகாயமடைந்தார். இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் சாம்பல் லாரிகளை சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். எங்க பையனை கோபாலகிருஷ்ணன் என் பையன் டூ வீலர் லாரிக்காரன் மோதிட்டான். ஆனால் டூ வீலர் இல்லைன்னா அவனை கசகசனே பண்ணியிருப்பானுங்க. ஆனால் டூ வீலர் இருந்ததுனால ஒரு கால் மட்டும் அடி வண்டியில் மாட்டிக்கிட்டான். வண்டி பக்கத்தில் இருந்து சத்தம் போட்டு மறுபடியும் அவனை எடுத்து ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சேர்த்திருக்கிறோம். அதை பிற்பாட்டு ஊர் பொதுமக்கள்லாம் கூட்டி இப்போ தர்மல் கேட்டுக்கு முன்னாடி நாங்கள் மறியல் போராட்டம் செஞ்சோம். ஒரு 50-60 பேர் 100 பேருக்கு கிட்டத்தட்ட இருப்பாங்க, பெண்கள் ஆண்கள். பல அதிகாரிகள்லாம் வந்து விசாரணை பண்ணாங்க. எல்லாம் முடிவு பண்ணி உள்ள இருந்த ஜேஏ எல்லாம் கூப்பிட்டு டிஎஸ்பி முதல் கொண்டு வந்திருந்தாங்க. இதுக்கு மேல நடக்காம பாத்துக்கிறோம், வரிசையில குறிப்பிட்ட தூரத்துக்கு முன்னாடி லாரி நிக்காம அளவுக்கு தடுத்து நிறுத்திக்கிறோம் அப்படின்னு இருக்காங்க. மீண்டும் இதே மாதிரி நடந்தா மீண்டும் போராட்டம் தொடரும். தகவல் அறிந்து அங்கு சென்ற போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். லாரி உரிமையாளர்களிடம் பேசி இப்பிரச்சினைக்கு தீர்வு காண்பதாக அதிகாரிகள் உறுதி அளித்ததைத் தொடர்ந்து மக்கள் அனைவரும் கலைந்து சென்றனர். தருமபுரியில் பரிசல் கட்டணம் உயர்த்தப்பட்டதை கண்டித்து கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் 2 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அருகே நாகமரை பரிசல் துறை அமைந்துள்ளது. ஏரியூர், நாகமலை, ஒட்டனூர், வத்தலாபுரம் போன்ற கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்களும் மாணவர்களும் தினமும் பரிசலில் பயணித்து ஆற்றை கடந்து சேலம் மாநகருக்கு செல்கின்றனர். இந்நிலையில் பரிசலை இயக்குவதற்கான டெண்டரை எடுத்த ஒப்பந்ததாரர் கட்டணத்தை உயர்த்தியதாக கூறப்படுகிறது. இதை கண்டித்து பல்வேறு கிராம மக்கள் நெருப்பூர் பேருந்து நிலையம் அருகே சாலை மறியலில் ஈடுபட்டனர். பரிசல் கட்டண உயர்வால் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக அவர்கள் வேதனை தெரிவித்தனர். ஒன்றிய வட்டாரத்தில் இருக்கக்கூடிய யூனியன்ல இந்த பிடிஓனுடைய கண்ட்ரோல்ல வந்து இந்த பர்சல் துறை இயங்கிட்டு இருக்குது. இது எங்களுடைய நலனுக்காக இல்லப்ப, மக்களுடைய நலனுக்காகவே இந்த பர்சல் துறை இயங்கல. இப்ப அவங்களுடைய வருமானத்துக்காகவும் டெண்டர் வைக்கிறாங்க இல்லைங்களா, ஏலம் நடத்துறாங்க இல்லையா, அந்த ஏலம் நடத்தக்கூடிய இவங்களுக்கு கான்ட்ராக்ட்காருக்கு அதிகப்படியான வருமானம் போகணும். வருமானம் அவங்களுக்கு போகணுங்கிற காரணத்துக்காக எங்களோட மக்களுடைய நலனை கருதாம இவங்களுக்கு வந்து 10 லட்சம் 5 லட்சம் சொல்லிட்டு இன்னைக்கு வந்து அவங்களே இந்த பிரச்சனையை கையில் எடுத்துக்கிட்டு அதிகப்படியான டெண்டர் விட்டு எடுத்துக்கிட்டாங்க. நாங்க இப்படிதான் கட்டணம் உயர்த்தோம்னு சொல்லி இன்னைக்கு ஒரு ஆளுக்கு வந்து பர்சல் துறையை தாண்டி போனா அவங்களுக்கு ஒரு நபருக்கு வந்து 20 ரூபாய் டிக்கெட்டும் வண்டிக்கு 40 ரூபாயும் வசூலிக்கிறாங்க. கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் சுவாமியின் வீதி உலா வெகு விமர்சையாக நடைபெற்றது. பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னிஸ்தலமாக விளங்கும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் கார்த்திகை தீப திருவிழா கடந்த 3ஆம் தேதி தொடங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்வான மகாதீபம் வரும் 13ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இந்நிலையில் 2ஆம் நாள் விழாவை ஒட்டி அண்ணாமலையாருக்கு உண்ணாமலை அம்மனுக்கும் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. இதைத் தொடர்ந்து விநாயகரும் சந்திரசேகரும் தங்கசூரிய பிறை வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். சிவபாத்தியங்கள் முழங்க நடைபெற்ற வீதி உலாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். கோபிச்செட்டிப்பாளையம் அருகே விவசாய தோட்டத்திற்குள் மலைப்பாம்பு ஊர்ந்து சென்றதால் தொழிலாளர்கள் அலறி அடித்துக் கொண்டு ஓடினர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே பங்களாபுதூரை சேர்ந்தவர் பாலசுப்ரமணியம். ஓய்வு பெற்ற காவல் அதிகாரியான இவர் அதே பகுதியில் விளைநிலத்தை குத்தகைக்கு எடுத்து விவசாயம் செய்து வருகிறார். இவரது தோட்டத்தில் தொழிலாளர்கள் வேலை செய்து கொண்டிருந்த போது சுமார் 10 அடி நீளமுள்ள மலைப்பாம்பு ஊர்ந்து சென்றது. மலைப்பாம்பை கண்டு பீதியடைந்த தொழிலாளர்கள் தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். இதைத் தொடர்ந்து தீயணைப்புத் துறையினர் அங்கு விரைந்து தீயணைப்பில் மலைப்பாம்பை பிடித்து DNA பாளையம் பகுதியில் விடுவித்தனர். பட்டுக்கோட்டையில் நடைபெற்ற சமையல் போட்டியில் பெண்கள் 100க்கும் மேற்பட்ட உணவுகளை சமைத்து அசத்தினர்.
தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையில் பெண்களுக்கான சமையல் போட்டி நடைபெற்றது. 100க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்ட இப்போட்டியை பட்டுக்கோட்டை தாசில்தார் தொடங்கி வைத்தார். இதில் ராகி மாவு அடை, சங்குப்பூ கொழுக்கட்டை, உளுந்தங்களி, செம்பருத்திப்பூ அல்வா, குதிரைவாலி பொங்கல், கேழ்வரகு லட்டு போன்ற பல்வேறு உணவுப் பொருட்களை அவர்கள் சமைத்தனர். நடுவர்கள் வழங்கிய புள்ளிகளின் அடிப்படையில் சமையல் போட்டியில் முதல் பரிசு வென்ற விமலா என்ற பெண்ணுக்கு ஸ்மார்ட் டிவியும், 2ஆம் பரிசு வென்ற ஷாலினி என்பவருக்கு மிக்சியும் வழங்கப்பட்டது. திருமணி முத்தாற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் தரைப்பாலம் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டதால் பல்வேறு கிராமங்களுக்கு போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. சேலம் மாவட்டம் சேர்வராயன் மலைப்பகுதியில் பெய்த கனமழையால் திருமணி முத்தாற்றில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் அயோத்தியாபட்டினம் ஊராட்சியில் அமைந்துள்ள தரைப்பாலம் வெள்ளத்தில் முழுவதுமாக அடித்து செல்லப்பட்டது. இதைத் தொடர்ந்து அங்கு போக்குவரத்து துண்டிக்கப்பட்டதால் கோரத்துப்பட்டி, டி பெருமாபாளையம், வலசையூர் போன்ற கிராம மக்கள் சேலம் மாநகருக்குள் வர முடியாமல் தவித்து வருகின்றனர். ஒரு சிலர் ஆபத்தான முறையில் ஆற்றில் இறங்கி ஒரு கரையில் இருந்து மற்றொரு கரைக்கு நடந்து செல்கின்றனர். இந்நிலையில் உள்ளூர் இளைஞர்கள் ஒன்றிணைந்து பாலத்தின் உடைந்த பாகங்களை ஆற்றில் அடுக்கி வைத்து தற்காலிக நடைபாதையை அமைத்துள்ளனர். வெள்ளத்தில் சேதமடைந்த தரைப்பாலத்தை விரைந்து சீரமைக்குமாறு மாவட்ட நிர்வாகத்திற்கு அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். திருமணி முத்தாறுன்றது ஏற்காட்டிலேருந்து இதில் சேலம் ஜாயின் பண்ணுற இதுனா இப்போ இதுக்கு இடைப்பட்டது தான் நம்ம மன்னார்பாளையம் இந்த பாலம் இது, சரிங்களா? இது வெள்ளப்பெருக்குனால அடிச்சிட்டு போயிடுச்சு 2-3 நாளைக்கு முன்னாடி. இன்ன வரைக்குமே இந்த அடிச்சிட்டு போனதை ஃபோட்டோ எடுத்துகிட்டு இந்த மாதிரி தான் போனாங்களே தவிர தற்காலிகமாக எந்த பணியுமே எந்த நடவடிக்கையுமே எடுக்க கிடையாது. நல்லது கெட்டதுன்னா ஒரு 10 கிலோமீட்ரு சுற்றி தான் போகணும். பைக்கு, கார் வச்சுருக்கீங்க போயிடுறாங்க. இப்போ நடந்து போகிறீங்க, ஸ்கூலு இல்லை அந்த மார்க்கெட்டு போகிறீங்க, பாத்ரூம் போகிறீங்க, இப்போ ரேஷன் கடை எல்லாம் போகிறீங்க கூட இந்த இதில் தான் நடந்து போய் ஆகணும். தண்ணி அதிகமாக போகிறதுனால அவங்களும் வெளியில் வர முடியல. இப்போ அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா அரசு தான் நீங்கள் ஏதோ ஸ்டெப் எடுத்து நீங்கள் தற்காலிகமாக நடந்து போகிறதுக்குனாச்சும் ஏதோ வழி பண்ணி கொடுக்கணும். அதேமாதிரி இந்த பக்கம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்கூல், ஹைஸ்கூல் இருக்குது. இப்போ அரையாண்டு பரீட்சை வர்றதுனால இந்த பக்கமும் யாரும் போகிறது முடியல. இந்த பக்கம் சுற்றி தான் கூட்டிகிட்டு போகிறாங்க வண்டி இருக்கிறவங்க. சைக்கிளில் போகிறவங்க, நடந்து போகிறவங்கலாம் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்காங்க. செங்கம் அருகே விளைநிலங்களில் தேங்கியுள்ள மழைநீர் இன்னும் ஓரிரு நாட்களில் வடியாவிட்டால் ஒட்டுமொத்த சம்பா பயிர்களும் அழுகும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. ஃபெஞ்சல் புயலால் விழுப்புரத்தை போன்று திருவண்ணாமலை மாவட்டமும் பெரும் சேதத்தை சந்தித்தது. செங்கம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 100க்கும் மேற்பட்ட ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த சம்பா நெற்பயிர்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. 2 நாட்களாக மழைநீர் வடியாததால் நெற்பயிர்கள் முளைக்க தொடங்கியுள்ளன. அறுவடைக்கு தயாராக இருந்த பயிர்கள் அழுகி வருவதால் விவசாயிகளுக்கு பெரும் பொருளாதார இழப்பு ஏற்பட்டுள்ளது. எனவே பாதிக்கப்பட்ட பயிர்களை ஆய்வு செய்து உரிய இழப்பீடு வழங்குமாறு தமிழக அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர்.